இன்னைக்கு ஏன் உங்களோட கத்திருந்த வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு? அவருக்கு தெரியும் உங்க காது கேட்குமா கேட்காதா அப்படி. உங்க காது கேட்கும்னு தெரிஞ்சனால தான் பேசுறாரு. கேட்ட நீங்க கேட்ட வார்த்தையின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த சில நிமிடத்தில் ஆவியை அனுப்புவார். ஆவி உள்ள பிரவேசிக்க அவைகள் உயிரடைந்தது, மகா பெரிய சேனையா எழும்பி நின்றது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வர விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு பொருத்தனை எடுக்கணும். இனிமே ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு வராம இருக்க, சண்டை போடுறதுக்கு, சமாதானம் ஆகாம இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நான் காரணம் தேட மாட்டேன். ஊழியம் செய்யாம இருக்கிறதுக்கு, கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நான் காரணம் தேட மாட்டேன். எனக்கு இந்த ஒன்றை முடிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறேன். இல்ல 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 இல்ல, நீ செய், நான் முடிச்சு கொடுக்குறேன். நீங்க எனக்கு இவ்வளவு வருமானத்தை கொடுத்துருங்க, நான் அப்புறம் காணிக்க செலுத்துறேன். இல்ல, நீ செலுத்து, அதுக்கப்புறம் நான் தரேன். அவன் என்ன பார்த்து பேசிடட்டும், அவ என்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் நான் அவட்ட பேசுறேன். இல்ல இல்ல, நீ பேசு, அப்புறம் அவன் பேசு. முதல்ல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், பிற்பாடு மகிமை உண்டா. முதல்ல என் எலும்பு அசையட்டும், பிற்பாடு என்னை சேனையாய் கர்த்தர் மாற்றுவார்.